சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி ராமாயணத்தை ஆரம்பிச்சு பிரபு பெரிய வீராளுடைய மத்தியிலே யோலோக வீர சமிதௌ தனுரை சமுத்திரம் சீதாஸ்வயம்பர கிரகே திரிசதோபநீதம்னு ஏராளமான ஆட்கள் பிடிச்சு இழுத்துன்னு வந்த வில் பொட்டியே சுவாமி போய் ஒரு குட்டி யானை கரும்பு தோகையை எடுத்து முறிக்கிறா போல முறிச்சு சிவதனுச முறிச்சு தேவியை விவாகம் பண்ணிட்டானே அந்த பிரபுனுடைய சரித்திரம் சொல்றேன்னு ஆரம்பிச்சு சீதா கல்யாணம் சொல்லி பரசுராம கரூபங்கம் சொல்லி விஸ்வாமித்திர யாக சம்ரட்சணம் சொல்லி தாட்டகாவதங்கள்லாம் சொல்லி சீதா கல்யாணம் சொல்லி பரசுராம கரூபங்கம் சொல்லி பிரபு 12 வருஷம் தேவியோட கூட பரம மங்களமாய் அயோத்தியில வசிச்சாள். வசிச்ச பிரபு பிதாவுக்காக அகண்ட ராஜ்யத்தை தியாகம் பண்ணினாள். தசரதன் தானா எடுத்து சத்தியபாஷ கயத்தை எடுத்து கழுத்துல கட்டிக்கின்றான்ங்கிறாள். சத்யபாஷ பரிவீத பிதுர்நிதேசம் ஜகிருஹே சபார்யா ராஜ்யம் ஸ்ரீயம் பிரணயினஸ்ருதோ நிவாசம் த்யக்த்வாய யௌவனமசூனிவ முக்தசங்கஹ. சத்தியபாஷ கயத்தை எடுத்து தசரதனா கழுத்துல கட்டிக்கின்றாளாம். ஆமா, கூனி பேச்ச கேட்டுக்கிண்டு கைகை நல்ல எண்ணத்தோட இருந்தாள். கூனி போய் சொன்னாள், என்னடி மூடே அலங்காரம் பண்ணிட்டு பிரமாதமா சோபாவில் சாஞ்சிட்டு இருக்கேடி, கைகையி கழவன் ஒன்னு ஏச்சு விட்டாண்டி, ராமனுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகமாண்டி என்று சொன்னாள். சோபாவில் அலங்கரிச்சு சாஞ்சி படுத்துட்டு இருந்த கைகையை குபீர்னு ஏந்திருந்து தன் கழுத்துல இருந்த முக்தாகாரத்தை கேட்டி கூனி கழுத்துல போட்டாளாம். ஏகமாபரணம் சுபம். உடனே கழட்டி வெளியில தெரிஞ்சாளவள் அந்த ஆபரணத்தை. கூனி தேவலோகத்திலிருந்து அனுப்பிச்ச துந்துபிங்கிற கந்தர்வ ஸ்திரீ அவள். பாரதத்தில் அப்படி சொல்லியிருக்காள். நல்ல சரியான வைக்கல நாட்டன் அழிச்சனும் இல்லையோ கேஸ் ஜெயிக்க, அது மாதிரி தேவலோகத்திலிருந்து அழிச்சன் வந்த வைக்கலவள். அழகா தேவதைகளுடைய கட்சி பேசி சுவாமியை ராவண வசத்துக்காக காட்டுக்கு வரும்படியா பண்ணினவள். அந்த துந்துபிங்கிற கந்தர்வ ஸ்திரீகள் இப்பதான் பொண்டுலாம் கூட வைக்கல பேசுறாள் இல்லையோ கோர்ட்ல. அன்னைக்கு அவ ஆரம்பிச்ச காரியம் தான் கூனி ஆரம்பிச்சது. இப்ப நடக்கிறது துந்துபின்னு கந்தர்வ ஸ்திரீ ஆரம்பிச்ச காரியம். தேவலோகத்திலிருந்து வந்தவளாம் கந்தர்வ ஸ்திரீகள். அவ பேசினாள். அப்ப சொன்னாளாம் கைகை, அடி அசடே, என்னமோ ராமனுக்கு பட்டாபிஷேகம்னா எனக்கு அப்பிரியமான கதை மாதிரி சொல்றேடி. ராமனும் பரதனும் ஒன்னா எனக்கு தோன்றானே, நீ ஏண்டி வாரா சொல்றேன் நாளா கைகை. ராமேவா பரதேவாகம் விசேஷம் நாபலக்ஷய. ராமேவா பரதேவாகம் விசேஷம் நாபலக்ஷய. ராமனும் பரதனும் ஒன்னா தோன்றானே, நீ ஏண்டி மாத்தி சொல்றேன் நாளாம். அப்ப பார்த்தாள், ராமனை பத்தி தூஷிச்சா ஏறாது இவளிடத்துலேன்னு தெரிஞ்சு விட்டாள். தெரிஞ்சு மாறி ஜட்ஜிக்கு பிடிக்கல ஒரு பாயிண்ட்னா அதை விட்டுணும் வைக்கல். அதையே எடுத்துக்கிட்டு பேசி குளறினாக்க அவன் அப்பீலு கூட போக விட்டாம ஜட்ஜ்மெண்ட் எழுதி விடுவான். அதன் கையில என்ன இருக்கு பேனா, அதை எழுதி விடுவான். அதனால அவனுக்கு பிடிக்காத பாயிண்ட்டை விட்டுணும், வேற இன்னொன்னு எடுத்துக்கணும். அதை விட்டுட்டால் ராமனை பத்தி தூஷிச்சா கைகிட்ட ஏறாதுன்னு தெரிஞ்சுக்கிண்டு உடனே கௌசல்யை பிடிச்சாள். ராம பட்டாபிஷேகம் ஆனா நீயும் உன் பிள்ளையும் கௌசல்ய வீட்டுல வேலை செய்யணுண்டி. உபஸ்தாஸ்யசி கௌசல்யாம் தாசீவத்வம் கிருதாஞ்சலி ஏவஞ்சத்வம் சஹாஸ்மாபிஹி பிரேஷ்யா பவிஷ்யசி. வேலை செய்யணுண்டி சக்களத்துக்கு நாளா. நான் சக்களத்துக்கு வேலை செய்வேனா நாளாம் கைகை. ராம பட்டாபிஷேகம் ஆனா நீயும் செய்யணும், உன் புள்ளையும் செய்யணுண்டிங்கிற என்னடி நாளா. அப்படியானா ராம பட்டாபிஷேகம் ஆகாம இருக்கிறதுக்கு என்னடி வழின்னு காட்டாலாம் கைகை. இவளை அப்படி கேட்க முடியாது கொண்டு விட்டுட்டாள். அடி அசடே, நான் இந்தியே எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கேன்டி. தெய்வாசுர யுத்தத்துல 2 வரம் தருவதாக சொன்னாலே அதை கேள்வின்னு இவ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கேட்கிறேன். அவளும் சொல்லி முதல் வரன்னால பரதனுக்கு ராஜ்யாபிஷேகம், 2வது வரன்னால ராமனுக்கு தண்டகாக்கமனம், ஜட்டாஜன சாரியாய் தீனனா போகணும்னு கேளுட்டாள். கேட்கிறேன், இப்படிலாம் கேட்கப்படாது, கோபாகாரத்தில் போய் படுத்துக்கணும். கோபம் வந்தா படுத்துக்கிறதுன்னு ஒரு இடம் இருக்கான், அதுல போய் படுத்துக்கணும்னு சொன்னாள்.
அங்க போய் படுத்துக்கணும். ராஜா வருவன் வந்த உடனே நீ வந்து கூப்பிடுவர், பிரியேன்னு கூப்பிடுவர், ஏன்னு கேட்கக்கூடாது. நல்ல ஸ்திரீகளை இப்படி கலைச்சு விடுவாள் சில அம்மா, கூனி மாதிரி அப்படி கலைச்சு விட்டு நீங்க கண்டதை அழணும். நீ என்ன பண்ண தெரியுமோ, மாஸ்மைனம் பிரத்யுதீட்சேதா மாச்சைனமபிபாஷதா ருதந்தி சாபிதம் திருஷ்ட்வா ஜகத்யாம் சோகலாலசா. தசரதனை கண்டதே என்று கேட்காமே வாயை விட்டு எழுதுக்கு விழுந்து பிறனம், பிறண்டு அழனம் நாளாம். எப்படி அழனம்னு கேட்டாளாம் இவ திரும்பி. தம் திருஷ்டுவா ருதந்தி சாபி தம் திருஷ்டுவா, தரிசனோத்தர க்ஷணத்தில் அழனம் நாளாம். நீ கண்ட உடனே அழுக வராதே நாளாம். கைகை முன்னாடி அழுதுட்டா அப்புறம் அழ முடியாது நாளாம். ருதந்தி சாபி தம் திருஷ்டுவா ஜகத்யாம் சோகலாலசா. மலினவாசினி பழம்புடவே கட்டிக்கணும், பூமியில கீழே விழுந்து பிளறணும், விருப்பில்லாத இடத்துல நீ அழணும். சேஷ்வானந்தர்ஹிதாயாந்த்வம் பூமோ மலினவாசினி. தலை பின்னல ஊக்கணும், பூ எடுக்கணும், ஆபரணத்தை களைஞ்செறியணும், இப்படிலாம் சொல்லி கொடுத்தாள். இவ கேட்டபடி பண்ணினாள். கோபாகாரத்துல போய் கோவிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணப்படாதா. அவன் ஒரு கார்த்திகை பண்டிகை, சங்கராந்தி, தீபாவளி, இதுல தலையில வச்சு இந்த பூ எடுக்கிறது, பின்னல அவுக்கிறது, கட்டிக்கின்ற புதுப்படவை அவுக்கிறது, கோவிச்சுக்கிண்டு இந்த அசடு ஏதாவது கேட்டிருக்கும். இன்னைக்கு எந்தகிரி கட்டணா பூ வாங்கினேன், மல்லி பூன்னு கேப்பன், ஜாதி பூன்னு கேப்பன். வராத பூ வந்திருக்கேன்னு கட்டணாக்கு வாங்கியிருப்பாள். இது எத்தனை ரூபாய்க்கு வாங்கினேன்னு கேப்பனவன். கட்டணாக்கு 50 நயா பைசாக்கு வாங்கினேன்னு விடுவாள். பயமுறுத்துறதுக்கு வர வந்திருக்கு பாருங்க, நயா பைசா 50 நயா பைசா. அம்மன் கணக்குக்கு சுகமா இருக்கு, பேச்சுக்கு பயமா இருக்கு. என்ன எதிரியா உள்ள சுகம் இருந்தா உள்ள பயம் இருக்கு. 50 நயா பைசா அம்மன். 50 நயா பைசா நம்ம குடும்பத்துக்கு கட்டுமா அம்மன். தீபாவளி அன்னைக்கு ஒடி காலம் உங்களுக்கு நான் பூ சின்னது பிடிக்கல போல இருக்குன்னு பூ எடுப்பள், புடவை அவுப்பள். இதெல்லாம் பிராதா குவிச்சுக்கிண்டு இந்த அசடும் கேட்காம இருக்கலாம். இதை கேட்டாலும் அந்த அம்மாவும் பொறுத்துக்கலாம். உடனே மேல அடுத்த காரியம் பண்ணப்படாது. இந்த கைகி அப்படி பண்ணினாள், அப்புறம் பூ வச்சுக்கல, குங்குமம் வச்சுக்கல, கோப தாபத்தால் அப்படி எல்லாம் பண்ணப்படாதான். அப்படி ஆயிடுது. ஒரே இடியா ஆபரணங்கள்லாம் வாரி அரைஞ்சிருந்தாள்.